எல்லாருக்காகவும் நீ வாழற, உனக்கான வாழ்க்கையை நீ எப்போ வாழ போற? அதுதான் நான் கேட்குற கேள்வி ஒன்று. இன்னொன்று, அதாவது எல்லோரின் கண்ணீரையும் துடைப்பீர்கள், உன்னோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு யார் வரா? நினைச்சுப்பார். இதுதான் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பது, தன் தேவையை கடைசியில் வைப்பது. முதல்ல உன் தேவையை தான் முதல்ல வைக்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான் மிக முக்கியமானது. அடுத்ததாக, மனக்கசப்பை வெளிப்படுத்தாமல் இருப்பது, தவறு செய்தவர்களையும் மீண்டும் நம்புவது. நீ தப்பு பண்றான்னு தெரியுது, ஆனாலும் மன்னிச்சு நீ திரும்ப நீ ஏத்துண்டு நீ என்ன சாதிக்க போறன்னு தெரியல, ஆனா நீ சாதிச்சு முடிந்தவருக்கு ஆறுதல் கூறுபவர், உறவுகளை உயிராக மதிப்பவர். நீங்க எந்த உறவாக இருந்தாலும் அதை நல்லா மதிக்கக்கூடியவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதை விட மனிதர்களை சரியாக அடையாளம் காண கற்றுத்தரும். நீ இந்த வருஷம் நீ பணம் சம்பாதிச்சதை விட இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இப்படிங்கிறத இப்படி வந்து அந்த பிறவி குணம் சொன்னோடனே அதுக்கு அந்த கோவில், அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மீனராசிக்காரர்கள், உங்கள் பிறவி குணம் அன்பு, ஆனால் அன்பு என்ற பெயர் உங்களை நீங்கள் இழக்காதீர்கள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக, இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதி விதி, நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு, அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது. சொல்றோம் இல்லையா, அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல, நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தை நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம், இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமே நீங்கள் யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாமல் இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு வரும். சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்னடா அது ஒரு விஷயங்கள் நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல. அது கிடையாது. அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா? அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த
ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது இதனால் என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலேயுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு எப்படி இருக்குது? பிறவி குணம் மாறாது. எல்லாருக்காகவும் நீ வாழற, உனக்கான வாழ்க்கையை நீ எப்போ வாழ போகிற? அதுதான் நான் கேட்குற கேள்வி. ஒன்று. இன்னொன்று, அதாவது எல்லோரின் கண்ணீரையும் துடைப்பீர்கள், உன்னோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு யார் வரா? நினச்சிப்பார். இதுதான் உண்மை. இதுதான் உங்களுடைய பிறவி குணம். என்ன, அதாவது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மீனராசி பொறுத்தளவுக்கு. என்னென்ன, முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லோரையும் எளிதில் நம்புவது. தயவு செய்து நம்பாது. இல்லை என்று சொல்ல முடியாது. நீ இல்லைன்னே சொல்ல மாட்டேன். யார் கேட்டாலும் சரி உதவி செய்கிறேன், சரி பண்ணுறேன், எல்லாமே சொல்கிறேன். பிறரின் பிரச்சனையை தன் மனதில் சுமப்பது, ஏமாற்றத்தை மீண்டும் மீண்டும் நினைப்பது, ஏமாந்துட்டு அதை திரும்ப திரும்ப நினச்சி என்ன ஆக போகுது, இனிமேல் லைஃப்பை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி நீ கொண்டு போகணும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பது, தன் தேவையை கடைசியில் வைப்பது. முதல்ல உன் தேவையை தான் முதல்ல வைக்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான் மிக முக்கியமானது. அடுத்ததாக மனக்கசப்பை வெளிப்படுத்தாமல் இருப்பது, தவறு செய்தவர்களையும் மீண்டும் நம்புவது. நீ தப்பு பண்றான்னு தெரியுது, ஆனாலும் மன்னிச்சு நீ திரும்ப திரும்ப நீ ஏத்துண்டு நீ என்ன சாதிக்க போறன்னு தெரியல, ஆனா நீ சாதிச்சுட்டு தான் இருக்க, வேற வழி இல்லை, நம்ம விதி இதுதான் அப்படின்னு நீ போயிட்டு இருக்க. ஆனா உன்னை ஏறி மதிச்சுட்டு தான் போறாங்க. அதுதான் உண்மை. தன்னை குற்றவாளியாக நினைப்பது. நீ தப்பே செய்யல, அப்புறம் நீயே குற்றவாளியா நினைக்கிற? நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ தப்பு செய்யல, நீ ஏன் குற்றவாளியா நினைக்கிற? நீ தைரியமா இருக்கணும். வாழ்க்கை சுமையாக தோன்றும் தருணங்கள், மன அமைதியை பிறர் கையில் ஒப்படைப்பது. உன் மன அமைதியை பிறர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சந்தோஷமா இல்லை, என்ன பண்றது? இப்படியெல்லாம் இருக்கு வாழ்க்கை. ஆனா உங்ககிட்டயும் நல்ல சிந்தனை, உங்ககிட்ட பிறவி குணம் சில விஷயங்கள் இருந்தாலும் உங்ககிட்டயும் சில நல்ல விஷயங்களும் இருக்கு. எல்லோரையும் மன்னிக்கும் பெருந்தன்மை இருந்து என்ன பிரயோஜனம்? செஞ்ச தப்பே திரும்ப செஞ்சா எத்தனை தடவை மன்னிக்கிறது? உங்ககிட்ட இருக்கு. பிறர் வழியை தன் வழியாக உணரும் இதயம், இறை நம்பிக்கை அதிகம் உண்டு, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. அன்பை எதிர்பார்க்காமல் கொடுப்பவர்கள், தியாக மனப்பான்மை நிறைய உண்டு. தியாக மனப்பான்மை எப்போ இருக்கணும்? உன்னை மதிப்பவர்களிடம் உன்னுடைய தியாக மனப்பான்மை, சாக்ரிஃபைஸ் யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு நீ பண்ணணும். குழந்தைகள் மீது பாசம், ஒரு குழந்தையா இருந்தாலும் பாசம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை, எளிமையாக வாழ விரும்புபவர், நன்றி உணர்வு கொண்டவர், சண்டையை தவிர்க்க முயற்சிப்பவர். ஒரு விவாகரத்தா போகக்கூடாதுன்னு நினைப்ப, ஒரு சண்டையா இடக்கூடாதுன்னு நினைப்ப, சேர்த்து வைக்கணும்னு நினைப்ப. ஆனா உன் மனசை யார் புரிஞ்சுக்கிறாங்க? புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னை நடுத்தருல நிக்க வைக்காம விட மாட்டான்னு கங்கணம் கட்டிட்டு அலையறவன்லாம் இருப்பான். அதாவது ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவன் சிறப்பானவன். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவன், அவன் குடும்பம் சின்னாபின்னமாக போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க மீனராசியே, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மனம் உடைந்தவருக்கு ஆறுதல் கூறுபவர், உறவுகளை உயிராக மதிப்பவர். நீங்க எந்த உறவாக இருந்தாலும் அதை நல்லா மதிக்கக்கூடியவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதை விட மனிதர்களை சரியாக அடையாளம் காண கற்றுத்தரும். நீ இந்த வருஷம் நீ பணம் சம்பாதிச்சதை விட இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இப்படிங்கிறத இப்போ நீ தெரிஞ்சுன்றுவ. இந்த வருஷம் நீ நல்லா அடையாளம் காண்றுவ, யார் யாரெல்லாம் எப்படிங்கிறத கண்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். பல ஆண்டுகளாக நீ கொடுத்த அன்பிற்கு யார் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் என்று இப்பொழுது உனக்கு தெளிவாக தெரிய வரும். யார் உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதும் உனக்கு தெளிவாகும். ஸோ கவனமா. இந்த ஆண்டு ஒரு கதவு மூடப்பட்டால் அது தண்டனை அல்ல. ஒரு கதவு மூடினா அது தண்டனை அல்ல. உங்களுக்கு பொருந்தாத பாதையை இறைவன் மூடுகிறார் என்பதை அறிகுறியாக நீ ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? நீ அதை பத்தி யோசிக்காத, அவ்வளவுதான். அதே போல குடும்பத்தின் அனைவரின் மகிழ்ச்சிக்காக தன் ஆசைகளை தியாகம் செய்பவர் நீ. வீட்டில் சண்டை வராமல் இருக்க அமைதியை காப்பவர். வீட்டில் சண்டை வருதா, நீ எங்கன்னா கிளம்பி போயிடுவ. சரி பார்ப்போம், ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு சண்டை அமைதியான நம்ம வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்ப. மன்னித்து வாழ
முயற்சிப்பவர், ஆனால் மீண்டும் மீண்டும் காயப்படுத்தப்பட்டால் அமைதியாக விலக தொடங்குபவர் நீங்க. உண்டா இல்லையா உங்களுக்கே தெரியும். என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்பதே இவரின் மிகப்பெரிய செல்வம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய செல்வம். நினைக்கிறீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் சொன்னா கூட அது எனக்கு சந்தோஷம்தான், உண்மை. அடுத்ததாக, ஒரு நிமிடம் உங்கள் இதயத்திடம் கேளுங்கள். உங்கள் அம்மாவின் ஆசையை பிறகு பார்க்கலாம் என்று. உங்க அம்மாவுடைய ஒரு ஆசை நிறைவேறல, அது உனக்கு தெரியுமா என்னன்னு என்னைக்கா கேட்டிருக்கியா? இன்னைக்கு அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனா உங்க அம்மாவுடைய ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கல, அதுதான் உண்மை. உயிரோட இருந்தாங்கன்னா இப்பயாவது நீங்க கேளுங்க. இறந்துட்டாங்க, காலமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ அவங்கள அந்த நேரத்துல நீ ஏதோ அலட்சியப்படுத்தி இருக்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நீ சில விஷயத்துக்கு நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னா அது ஏதோ உன்னுடைய பிரேத சாபம், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததாக, எல்லோரையும் உன்னை காப்பாற்ற முயற்சித்தில் உங்களையே நீங்க எழுந்து விட்டீர்களா? உங்கள் குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டு உங்களுக்காக ஒரு நாளாவது வாழ மறந்ததுண்டா? உங்கள் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எதிர்பார்த்து உங்கள் மனதை அவரிடம் முழுமையாக பகிராமல் இருந்ததுண்டா? உங்கள் அப்பா அமைதியாக சுமந்த சிரமங்களை இன்று நினைத்து வருந்துகிறீர்களா? இதெல்லாம் இருக்கா? நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பிறவி குணம் மாறுமா? மாறும். நீ எந்த கோயிலுக்கு போகணும், எந்த இடத்துக்கு நீ போகணும்? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் அந்த பிறவி குணம் சொன்னோடனே அதுக்கு அந்த கோவில், அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மீனராசிக்காரர்கள், உங்கள் பிறவி குணம் அன்பு, ஆனால் அன்பு என்ற பெயர் உங்களை நீங்கள் இழக்காதீர்கள். அதே போல உங்கள் இதயம் உலகத்தை காப்பாற்றும் முன் உங்கள் இதயத்தை காப்பாற்றுங்கள். அப்போதுதான் உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை உண்மையான அமைதி அடையும். உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழுங்க. பிறவி குணம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்லாம் சொன்னேன், நல்ல குணங்களும் சொன்னேன். அதே நேரத்தில் நீ இப்போ என்ன அவஸ்தைப்பட்டு இருக்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இந்த மீனராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா இந்த அவஸ்தைகள்லாம் சில பேருக்கு இருக்க தான் இருக்கு. ரேவதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. இதில் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சமாளிச்சிருவாங்க, உத்திரட்டாதியும் சமாளிச்சிருவாங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரம் மீனராசி சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு தே நீட் அ சப்போர்ட்ஸ், அது இருந்தால் தான் முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறும், மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இதெல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில், சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.